ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம். அதாவது ஜெஃப்ரி நேற்றே வந்துட்டு வெளியேற்றப்பட்டார். அது வந்துட்டு ஆக்சுவலாக சண்டே தான் வெளியேற்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது நேற்று 2 எபிசோடு முடிஞ்சிச்சு. அந்த எபிசோடு தான் நம்மளுக்கு சண்டே போடுவாங்களே தவிர நேற்றே வந்துட்டு அன்ஷிதா ஜெஃப்ரி 2 பேருமே வெளியே அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இது வரைக்கும் எப்படிப்பட்ட கேமை கொடுத்தார் ஜெஃப்ரி அப்படி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சூப்பராக ஒரு கேம் கொடுத்தாரு. என்ன வேணும், கொஞ்சம் ஃபிசிக்கல் வயலன்ஸ் அந்த விஷயங்களை நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம ஜெஃப்ரி எப்போ வந்துட்டு ராணுவ அட்டாக் பண்ணாரோ அப்பயே வந்துட்டு நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிச்சிருந்தா ஒரு எல்லோ கார்டை கொடுத்துருந்தா கண்டிப்பாக அந்த பையன் வந்துட்டு சுதாரித்து சூப்பராக விளையாண்டு கண்டிப்பாக எல்லாரோட மனசையும் கவர்ந்து இந்த டாப் 5ல் வந்திருப்பான். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு பையன் தான். பட் என்ன பண்ணுறது, அவரும் வந்துட்டு தட்டி கேட்காம தட்டியும் கொடுத்து வீட்டில் இருக்கவங்களும் செல்ல குழந்த மாதிரி வச்சு அந்த பையனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாமல், இன்ஃபேக்ட் லாஸ்ட்டாக வந்து தீபக்கை வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு அட்டாக் பண்ணியிருப்பாப்புல. அதை வந்துட்டு கண்டிக்காமல் அவங்க ஒய்ஃபே வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, நீ உனக்கு எதோ ஆகிடுமோ பயந்துட்டா அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பையனுக்கு என்ன தெரியும், அவனும் சின்ன வயசு பையன் தானே. அவன் சாச்சனா எப்படி சின்ன பொண்ணு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் அந்த பையன் உள்ளே வந்திருக்கானா அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு அறிவுரை சொல்லி இதெல்லாம் பண்ணக்கூடாது, அது தப்புடான்னு உள்ளே யாராவது சொல்லியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். உள்ளேயும் யாரும் சொல்லலை, நீ பண்ணுறது கரெக்டு தான்டா, இல்லை கண்டுக்கிறதே கிடையாது. வெளியில் இருக்கிற விஜய் சேதுபதி அவர்களாவது சொல்லியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த பையன் இன்னும் நல்லா வந்திருப்பான், நிறைய நாள் இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு அந்த ராணுவ டைம்லையும் சரி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த செங்கல் டாஸ்க்லையும் சரி, அந்த டைமில் ரெட் கார்டோ ஏதோ ஒரு சம்திங் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா கூட மனசு ஆறி இருக்கும். பட் இன்றைக்கி அதாவது நேற்று இந்த வாரம் அனுப்பிச்சது எனக்கு கொஞ்சம் மனசு ஆறவே இல்லை. ஏன்னா உள்ளே இருக்க விஜய் விஷாலை விட சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் நம்மளுடைய ஜெஃப்ரி. ஏன்னா விஜய் விஷால் எவ்வளோ அட்டுவடைகள் பண்ணிட்டு உள்ளே இருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஜெஃப்ரி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபிசிக்கல் வயலன்ஸ் மட்டும் தான் அந்த பையன் கிட்ட. வேறு என்ன, மற்றவங்க கொடுக்காத கேம் அந்த பையன் கொடுக்குறான். பட் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பையன் இப்போ வெளியே போயிட்டான். பட் இப்போ அந்த பையனுக்கு வந்துட்டு அவங்க ஏரியாவில் வந்து செம்ம மாசான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. காரில் வந்து சும்மா நச்சுன்னு இறங்குறாப்புல, ஒயிட் கலர் காரில் வந்தவொடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் நிற்கிறாங்க, போய் எல்லோரையும் ஹக் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் ஆரத்தி எடுக்கிறாங்க, போயிட்டு மரண குத்து டான்ஸ் ஒன்று போடுறாப்புல. செம்ம மாதம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா அப்படியே வந்து எல்லாருமே கூட்டு போகிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் அந்த பையன் நல்லா வந்திருக்கோம். இன்னும் எனக்கு நான் முதல்ல சொல்கிறது தான், போகும்போது அந்த பணப்பட்டி எடுத்துகிட்டு போயிருந்தால் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. ஒரு வாரம் இருந்ததுனால அந்த பணப்பட்டி அவன் எடுத்திருப்பான். ஏன்னா இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பையனை விட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த நேரத்தில் வெளியே போயிட்டானது ஒரு வருத்தமாக இருக்குது. சார் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு ஜெஃப்ரி எவ்வளோ பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.